எங்களையும் வந்து அடிக்கிறாங்கன்னு. என்ன காரணம்னா, வெள்ள ஐரோப்பிய அமெரிக்கர்கள் ஒரு வேலைக்கு $100 கேட்பான். அந்த வேலையை வந்து கருப்பன் வந்து $50 செய்வான். உங்கள் இந்தியர்கள் $5 செஞ்சு போடுறீங்க. அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்குது. எங்களை ஒழிச்சிட்டு வர்றதுக்கு அவன் வந்து குறைஞ்ச விலையில் வந்துக்கிட்டு இருந்ததுனால அவன் டாமினேட் பண்ணி நாங்கள் காலி ஆனோம். அவனையே காலி பண்ணது நீ. எங்கள் 2 பேர்த்துக்கு விரோதி நீ. பிஏ படித்தா வேணாங்கிறாங்க, பாலிடெக்னிக் போதுங்க. ஏன்னாங்க, இவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் சார், என்னை வேலை செய்ய விட மாட்டான். நான் ஒரு விஷயத்தை வந்து தப்பாக செய்வேன், சில காரணங்களுக்காக நான் தப்பாக செய்வேன். உதாரணத்துக்கு ஜிலேபியில் உப்பு போடுவேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக போடுவேன், ஏதோ ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அதை போடு. ஐயோ இதில் உப்பு போட்டு இது பண்ணாங்க, இது இப்படி ஆகிடும்னு 1000 கணக்கு சொல்லுவான். அதே அந்த நான் இந்த படிக்காத இந்த பாலிடெக்னிக் படித்தவனை வச்சாக்கா உப்பு போட்டெல்லாம் போட்டுருவான், சொன்ன வேலையை செஞ்சுட்டு போவான், கேள்வி கேட்க மாட்டான். எனக்கு அவன் தான் வேணுங்கிறான். ஒன்றுமே இல்லையே, இங்கிலீஷ் தெரிஞ்ச தமிழை என்னத்தை கிழிச்சான்? இங்கிலீஷ் தெரியாத ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் கோயிலை கட்டிருக்கான். இங்கிலீஷ்காரன் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கான், எப்படிடா கட்டுங்கிறான். மொழியே ஒழுங்காக வளராத காலத்தில் கல்லணையை கட்டினான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணையை கட்டிவிட்டான் கரிகாலை. இங்கிலீஷ் தெரிஞ்ச இங்கிலீஷ்காரன் வந்து அதை பார்த்துக்கிட்டு எப்படிடா உலகத்தினுடைய முதல் அணையை கட்டவன் தமிழ். நீ என்ன பண்ண? இன்றைக்கி இருக்கிற தமிழ் உன்னுடைய இது சாதனை என்ன? இவன் வாழ்கிற விதம் ஸ்டைலே வேறு. இவனுக்காச்சும் நான் பாட்டு என்ன, டான்ஸ் என்ன, இது ஃபுட்பால் என்ன. ஃபுட்பால் அங்கே இப்படி தான் ஆடுறாங்கன்னு கிடையாது, எங்கே பார்த்தாலும் ஃபுட்பால் அப்படி ஆடுறாங்க. அதெல்லாம் உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வருமானத்தில் முன்னேறி இருக்கிற வாழ்க்கை உல்லாசத்தில் நீ இல்லையே. இவன் சோகத்துக்கு நாட்டி எடுத்தாலும் ஜாலியாக இருக்கான். இந்த லைஃப் பெட்டராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆர்கே பண்ணுற விவாதிக்கிற எந்த விஷயமாவது வாழ்க்கைக்கு எதாவது தேவை இருக்குதா? பொழுது ஓடணும், இதை தவிர வேறு. இப்படி உல்லாசமான ஆட்கள் நம்ம, வி ஆர் ஹாப்பி. வேறு என்ன நமக்கு தேவை? டிஜிட்டல் மீடியா இல்லாமல், நியூஸ் பேப்பர் இல்லாமல், சினிமா இல்லாமல், ஏர் கண்டிஷன் இல்லாமல், மாடு பன்னி கோழி எருமை எல்லாம் ஜம்முன்னு ஓடிட்டு இருக்குதுங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், இந்த வடநாட்டிலிருந்து வேலைக்கு வருபவர்கள், தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குன்றத சமீப காலங்களில் நம்ம பார்க்க முடியுது. பரவலாக பல இடங்களில் அவங்க தான் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அது சலூன் கடையாக இருக்கலாம், ஒரு மெக்கானிக் ஷெட்டாக இருக்கலாம், வாட்ச்மேனாக இருக்கலாம், செக்யூரிட்டியாக இருக்கலாம், அப்படின்னு பல இடங்களில், ஹோட்டல்களாக இருக்கலாம், அப்படின்னு பல இடங்களில் அவங்களுடைய ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்குது. இது எப்படி பார்க்கலாம்? தமிழர்கள் அந்த வேலைகள் எல்லாம் செய்கிறது இல்லையா? இல்லை தமிழர்கள் படிச்சுட்டு வேறு வேறு வேலைகளுக்கு, பெரிய வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்றது இப்போது சமீபத்திய செய்தி. ஒரு 2-3 மாதத்திற்கு முன்பு மயிலாடுதுறையில் வந்து நாற்று நடுறதுக்கு வடநாட்டவர்கள் நிறைய பேர் வந்து அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்றது செய்தியாக இருக்குது. எப்படி பார்க்கலாம் சார் இந்த வடநாட்டவர்கள், வடநாட்டு இளைஞர்கள் அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது நல்ல விஷயமா இல்லை நமக்கு ஆபத்தான விஷயமா? இது எல்லாம் உலகம் முழுவதும் நடக்கிற பிரச்சனை இது. நான் அமெரிக்காவில் இருந்தபோது கருப்பர்கள் வந்து, நான் இருந்து வந்து அட்லாண்டாங்கிற நகரம், அது வந்து கருப்பர்கள் வந்து அதிகம். அங்கே வந்து அவங்க வந்து ஏறத்தாழ 60 விழுக்காடு, 60% கருப்பர்கள், 40 தான் மற்றவங்க. அங்கே தான் லிங்கனுடைய போராட்டம்லாம் நடந்தது, ஆப்ரஹாம் லிங்கன் போராட்டம்லாம் நடந்தது. அந்த மாதிரி இடம். இந்த கருப்பர்கள் நம்மளை இந்தியர்களை கண்டா உதைக்கிறதுக்கு அடிக்கிறதுலாம் வந்துட்டு இருப்பாங்க. எனக்கு புரியல, அவங்களுக்கு ஆதரவாக தானே நம்ம பேசுகிறோம், இவங்க நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நான் மருத்துவமனையில் பயிற்சி அந்த கிரேடி யூனிவர்சிட்டியில் தான் பயிற்சி நடந்தது. அந்த அவர்கிட்ட கேட்டேன், எங்களையும் வந்து அடிக்கிறாங்கன்னு. என்ன காரணம்னா, ஐரோப்பிய அமெரிக்கர்கள் ஒரு வேலைக்கு $100 கேட்பான். அந்த வேலையை வந்து கருப்பன் வந்து $50 செய்வான். உங்கள் இந்தியர்கள் $5 செஞ்சு போடுறீங்க, அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்குது. எங்களை ஒழிச்சிட்டு வர்றதுக்கு அவன் வந்து குறைஞ்ச விலையில் வந்துக்கிட்டு இருந்ததுனால அவன் டாமினேட் பண்ணி நாங்கள் காலி ஆனோம்.
அவனையே காலி பண்ணது நீ. எங்கள் 2 பேத்துக்கு விரோதி நீ. இந்தியா இந்தியர்கள் சொன்ன வேலையை கேட்டுக்கிட்டான். ஏன்னா அன்னைக்கு என்னுடைய சில நண்பர்கள் எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் அமெரிக்காவில் இருந்தாங்க. நீ படித்த படிப்புக்கு நீ அமெரிக்காவில் அவர் செஞ்ச வேலை வேறு, அவர் படித்த படிப்பு வேறு. இங்கே நம்மக்கிட்ட வந்து விடுவானுங்க. நான் கார் வச்சுருக்கேன், பிளேன் வச்சுருக்கேம்மா. கார் வச்சுக்கலாம், நாங்கள் அங்கே சைக்கிள் மாதிரி கார் எல்லார்ட்டையும் இருக்கும். அது இல்லாத வீடே இல்லைன்னா முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கார் இல்லைன்னா நீங்கள் அங்கே டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லாம் கிடையாது. அதனால் இந்த ரயில் ஓடுறது, எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுறது அதெல்லாம் அங்கே கிடையாது. பஸ்ஸெல்லாம் ரொம்ப குறைச்சல். ஏன்னா இப்போ ப்ரைவேட்டு எல்லாம் காரில் போய் கார் இருக்கணும், ஒரு ஓட்டக்காராவது இருந்தாகணும். அதில் அங்கே போய் கார் முன்னாடி நின்று போஸ்ட் ஒன்று கொடுப்பான், ஒரு சூட் ஒன்று போட்டுக்குவான். நாங்கள் சூட் போடுறோம் இங்கே. இவனுங்க பேச்சை கட்டிக்கிட்டலாம் நான் போய் மானம் கட்டது தான் மிச்சம். நான் ஒருத்தன் தான் அந்த அமெரிக்காவில் இருந்தபோது சூட்லேயே சுற்றணும், ஒரே ஆள் நான் தான். எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அவன் கேஷுவலாக நாம் எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான் இருக்காங்க. 2 நாள் தான் போட்டேன், அப்புறம் தான் தூக்கி சூட்டை மடித்து உள்ளே எப்படி இங்கே போட்டிருக்கோம் அதே மாதிரி தூக்கி போட்டு. ஆனால் டாக்டர்ஸுக்கு வந்து டை கட்டணுன்னு ஒரு ரூல் மாத்திரம் இருந்தது. வேறு எந்த ட்ரெஸ் ரெகுலேஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்து நம்ம அந்த மாதிரி நினச்சோம். அதனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே இருக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு என்ன பணம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு சமரசம் பண்ணிக்கிட்டு நம்ம அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வடக்குலேருந்து வர்றவன் வடக்கு அங்கே வேலை இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. என்றைக்கு மோடி அரசாங்கம் வந்தது அன்னையிலேருந்து வளர்ச்சி இல்லையோ. ராமர் கோயில் கட்டுறாங்க, தொழிற்சாலை கட்டுறதை விட்டுட்டு ராமர் கோயில் கட்டுறான். 3000 கோடியில் ஸ்டாச்சு வைக்கிறாங்க. அவனை எங்கே கொண்டு போகிறது? இதுக்கு மேலே பேசுனாக்கா நீ ஒரு இவன் ஆன்டி இண்டியன் ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ பிற்போக்கு. ராமர் கோயிலுக்கு இதுக்கு என்ன ஒரு தொழிற்சாலை கட்ட வேண்டிய இடத்துல, வேலை வாய்ப்பு வர வேண்டிய இடத்துல ராமர் கோயிலை கட்டி என்னத்த லாபம்? கடவுளே எனக்கு தெரிஞ்சு கடவுளுக்கு எந்த தகுதி இல்லாமல் வந்து ராமன், எல்லா கட்சத்தையும் போட்டவன் ராமன். அவன் என்னத்த வாழ்ந்தான்? சின்ன வயசில் யாரோ ஒரு சாமியார் கூப்பிட்டாருன்னு கூட்டிகிட்டு போய் காடாக சுற்றி விட்டு எல்லாத்தையும் வேட்டையாடிவிட்டு வந்துச்சாந்தான். திரும்பி வந்து கல்யாணம் பண்ணிட்டால் ஒரே நாளில் காட்டுக்கு போடான்னு சொல்லிவிட்டாங்க. காட்டில் போய் பொண்டாட்டியோட இருக்கலான்னு பார்த்தாக்கா பொண்டாட்டி அவனும் தூக்கிட்டு போயிட்டான். ஒண்டியாக உட்காந்துட்டு தான் 14 வருஷம் உட்காந்துட்டு தான். ஏதோ ஆஞ்சநேயர் வந்து காப்பாற்றி கொண்டு போய் திருப்பி அமிச்சாக்க பொண்டாட்டியோட வாழ்றியான்னு கேட்டாக்கா யாரோ ஒரு செலவு தொழிலாளி ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி துரத்தி விட்டான். மறுபடியும் இதாக இருந்தான். கடைசியில் பசங்க வந்து எங்கள் அம்மாவோட இது பண்ணுன்னு சொல்லிட்டு அடித்து துரத்துறது, தற்கொலை பட்டு செத்து போனான். அவனுக்கு போய் ஒரு கோயிலை கட்டினா என்ன அர்த்தம்? வாடுறதுக்கு தகுதி ஏற்ற ஒரு ஆள் அந்த ஆளுக்கு கோயிலை கட்டி கும்பிட போனால் ஓ ராம மாதிரி தாண்டி நீ அலையிறவன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த கோயிலை கட்டினாங்களே, சரி என்ன சொன்னாங்க, சுற்றுலா பெருசாக வரும்னாங்க. அந்த கோயிலுக்கு வர்றவங்க வருவாங்க. ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விட்டாங்க. ஆளே இல்லை, எல்லாத்தையும் நிறுத்திட்டான். அந்த கோயிலுக்கு யாரும் போகல. அதே மாதிரி தான் பட்டேல் சிலையை பார்க்குறதுக்கு ஊரே கூடி வரும்னாங்க. ஒருத்தரும் வரலையே பார்க்குறது. திருவள்ளுவர் சிலைக்கு செலவு பண்ணியானாங்க. திருவள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரிக்கு வர்ற டூரிஸ்ட் பூரா அங்கே போகிறான். விட்ட காசை எடுத்தாச்சு. 3000 கோடி என்னைக்கு எடுக்க போகிற? அதான் சொன்னாங்க, பர்பஸ் வேணாமா, யாருக்கு செலவு வைக்கிறதுங்கிறது வேணாமா. இப்போ எனக்கு செலவு வச்சாங்கன்னா யாருக்கு பார்ப்பா? என் பையனை வந்து பார்க்க மாட்டான். பல சிலைகள் இருக்குதுங்க, அதுக்கான பின்னணியே ஒன்றுமே இல்லையே. அந்த சிலைகளுக்கு என்ன மரியாதை இருக்குது? அவங்க குடும்பத்தாருக்கே தெரியுமான்னு தெரியலையே. அதான் இதெல்லாம் அதாவது சிலை வைக்கிறது பெருசு இல்லை, அதுக்கான ஒரு பின்னணி இருக்கணும். அது மாதிரி தான் இப்போ வடநாட்டில் வந்து தொழில் வளர்ச்சி எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாக வளர்ந்துருக்குறது தெற்கு பூமி தான். எங்கே பாஜக இல்லையோ அங்கே தான் வளர்ச்சியே இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, அதுக்கு ஆதாரமே இது தான். இன்றைக்கி அவன் தமிழ் கற்றுக்கிறான், ரேஷன் கார்டு வாங்குறாங்க சார், ரேஷன் கார்டு இன்றைக்கி தமிழ் கற்றுக்கிறான், ஸ்கூலில் சேர்க்குறாங்க பசங்களை, அவங்க பசங்களை இங்கே ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கணும்னா ஒரு காலத்தில் ஒரு இந்த கூட்டம் உட்காந்துக்கிட்டு நம்ம தமிழை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஹிந்தி கொண்டு வந்தானுங்க. இன்றைக்கி என்னாச்சு? இந்த ஹிந்திக்காரன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். துரைமுருகன் தான் சொன்னார்,
இது இப்போ நான் சொன்னது வந்து துறைமுறை சொன்னது. ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கும்னாங்க. இன்றைக்கி தமிழ் படித்தாதான்டா பொழப்பு நடக்கும், உயிரோடு இருக்கிறதுக்கோ முடியும். வேலை கிடைக்கிறதுல வாழ்வாதாரம் இன்றைக்கி எங்கே போனீங்கனாலும் காரணம் நம்ம ஆள் வந்து அதிகமாக கேட்குறான். அதில் பாதி வேலைக்கு இவன் வர்றேங்கிறான். வீட்டு காவலுக்கு நம்ம இது பண்ணும்போது அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வர்றான். பொண்டாட்டி வந்து வீட்டு வேலை செய்ய வச்சிட்றான். உங்கள் வீட்டு இதுலேயே எங்கள் வீட்டில் அவன் இருக்காங்கல்ல, வீட்டு வேலையை செய்ய வைக்கிறான். இவன் வந்து காவலுக்காகிறான். ஆக குடும்பமே வந்துடுது. ஒரு ஆளை வச்சோம்னா நம்ம வீட்டு வேலைக்கு ஆள் இருக்கிறோம், வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்கும் போது நம்ம அவங்ககிட்ட தானே போகிறோம். அவர் தமிழ் பேசுவாரா சார்? யார்? உங்கள் இதில் இருக்காரு? இல்லை, அவன் அந்த பொண்ணு புதுசாக வந்தது இப்போ தாங்க. அதுக்கிட்ட சொன்னேன், நீ தமிழ் கற்றுக்க. இந்த இங்கே இருக்கிற ஃப்ளாட்டில் இருக்கிற அத்தனை பேர் இன்னொரு வேலைக்கு வச்சுக்குவாங்க. அதுக்கு கற்றுக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் சோம்பேறி. அது சொல்கிறேன். இப்போ என்னுடைய சொந்த ஊர் சேலத்தில் அண்ணன் மகன் வீட்டில எல்லாம் வந்து வடநாட்டுக்காரருக்கு தான் வேலை பார்க்குறாங்க. இல்லை சார், நகரங்களில் சரி சார், இப்போ சென்னை போன்ற நகரங்களில் இந்த மாதிரியான நபர்கள் வருவாங்க, வேலைக்கு வருவாங்கன்றது நமக்கு ஓகே. கிராமங்களில் கூட வந்து வடநாட்டவர் கிராமங்களில் அவ்வளோ இல்லை, நீங்கள் சொல்கிற அளவுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது வராமல் இருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ வந்து நாற்று நடுறதுலாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதுன்னா, இந்த அதாவது விவசாய தொழிலாளர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நிறைய கம்யூனிசம் பேசுவான், உரிமையை கேட்பான், உழுபவனுக்கு நிலம் சொந்த இந்த மாதிரி தத்துவம்லாம் பேசுவான். வேண்டாம்ப்பா, அவன் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு குடும்பத்தை வாங்கிட்டு போயிடுவான். அதனால தான் நம்ம ஆளுகளை வேணாங்கிறேன். அமெரிக்காவில் எப்படி ஐரோப்பிய வெள்ளை அமெரிக்கர்கள் மாட்டிக்கிட்டு முடித்தானுங்களோ, கருப்பர்கள்ட்ட ஜெயிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு முடிச்சு, கருப்பர்கள் வந்து எப்படி இந்தியர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு முடித்தானுங்களோ அதே காரணங்கள் தான் இது. நம்ம ஆளுங்க வந்து போனால் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பெரிய நீ முதலாளி, நான் உழைக்கலன்னு நீ வாழ்ந்து தருவியா, இந்த உரிமை பேசுவான். ஆனால் அது தப்பா தப்பு. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட்டுங்க. காசு போடுற முதலாளிக்கு நீங்கள் என்னை வேணாப்பா நீ ஆளை விடுங்கிறாங்க. இப்போ கூட இப்போ எங்கள் பொறியியல் கல்லூரியில் எங்களுக்கு வந்து பிரச்சனை என்ன தெரியுமில்ல, பிஇ படித்த எனக்கு வேணாங்கிறாங்க. இவ்வளோ ஆசியாவுடைய மிகப்பெரிய தொழில் கூடங்கள் இருக்கிறது அம்பத்தூர். ஆசியாவுடைய பெருசு, சைனாவோட பெருசு. பிஇ படித்தா வேணாங்கிறாங்க, பாலிடெக்னிக் போதுங்க. ஏன்னாங்க, இவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் சார், என்னை வேலை செய்ய விட மாட்டான். நான் ஒரு விஷயத்தை வந்து தப்பாக செய்வேன், சில காரணங்களுக்காக நான் தப்பாக செய்வேன். உதாரணத்துக்கு ஜிலேபியில் உப்பு போடுவேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக போடுவேன், ஏதோ ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அதை போடு. ஐயோ இதில் உப்பு போட்டு இது பண்ணாங்க, இது இப்படி ஆகிடும்னு 1000 கணக்கு சொல்லுவான். அதே அந்த நான் இந்த படிக்காத இந்த பாலிடெக்னிக் படித்தவனு வச்சாக்கா உப்பு போட்டெல்லாம் போட்டுருவான், சொன்ன வேலையை செஞ்சுட்டு போவான், கேள்வி கேட்க மாட்டான். எனக்கு அவன் தான் வேணுங்கிறான். ஹையர் த குவாலிஃபிகேஷன் ரெடியூஸ்டு சான்சஸ் ஆஃப் ஜாப். தமிழர்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குன்னு. தமிழர்களுக்கு மாத்திரம் இல்லை, படித்தவனுக்கே வந்து இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு. இல்லை, இதை நான் பொருத்தி பார்க்கலாமான்னு கேட்குறேன். தமிழர்கள் அதான் தமிழன் தான், படிப்புன்னு எடுத்தாவே தமிழன் தானே இருக்கிறாங்க. நீங்கள் தான் ஆரம்பத்திலே இப்போ குழந்தையா இருக்கும்போது ஆரம்பிச்சிடுறீங்களே, நல்லா படி வேலை கிடைக்கும், வேலை கொடுப்பேன்னு பையனை வளர்த்துலையே நீங்கள். தொழிலதிபராக மாற்றணுங்கிற எண்ணமே, நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போகும். எவங்கிட்ட அடிமையாக இருக்கிறது தான் வளர்த்துறீங்க. அதனால தாங்க இடஒதுக்கீடை பற்றி வடநாட்டில் எந்த போராட்டமும் ஏன் நடத்தலை? அவன் படிப்பை பற்றி கவலைப்படல, போடான்ட்டு போயிட்டான். இந்த கம்பெனியில் வேலை கிடையாது, நானே கம்பெனி ஆரம்பிக்க போடாங்கிறான். அவங்க என்னுடைய வடநாட்டு நண்பர்கள்ட்ட எனக்கு கிடைச்ச பாடம் அது தான். என்னுடைய பையனை வந்து +2 முடித்தா, பிகாம் முடித்தா, பிகாமில் சேர்த்துறதுக்கு போகிறேன். என் ஃப்ரெண்டு கேட்குறான், அவன் குஜராத்தி, அவன் என்னடா பண்ண போகிறேன், என்னடா பிகாம் படிக்க வைக்க போகிறேன். டேய், அவன் தான் +2 படிச்சிருக்கான், அவன் இங்கிலீஷெல்லாம் அருமையாக பேசுகிறான், இன்னும் என்னடா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற, கடையை போடுறான், ஏதாவது இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் பையனு என் பையனு ஒரே பேட்ச்சு. அவன் பையனுக்கு ஒரு கண்ணாடி கடையை வச்சுட்டு இன்றைக்கி பெரிய கண்ணாடி கடை நடத்திக்கிட்டு இருக்கான். என் பையன் தடுமாறிக்கிட்டு பேர், அவனும் பிஸ்னஸ் பண்ண வந்துட்டாங்கிறது வேறு விஷயம். நல்ல காலம் அவன் மேற்கொண்டு படிக்க மாட்டேன்ட்டான், பிகாம் படித்து முடிச்சுட்டு நிறுத்திவிட்டான். எல்லாம் கேட்டாங்க, டாக்டராக இருக்கிற உன் மகனே நல்ல காலத்துக்கு என் பையன் படிப்பில் அவ்வளோ சுறுசுறுப்பாக படிக்கலை. ஒரு வேளை படிச்சிருந்தாலும் அவன் என்னாட்டு நாசமாக போயிருப்பான். அவனை எம்பிபிஎஸ் அதை ஐக்கிய நாசமாக போய்கிட்டு இருப்பான். நல்ல காலம் படிக்கல, இன்றைக்கி அவன் நல்லாவே இருக்கான். இதெல்லாம் வந்து படிப்பை வந்து முக்கியமாக நீங்கள் எடுக்கிறதுக்கு காரணமே நீங்கள் வந்து அவனை வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போக வைக்கத்தான் பண்ணுறீங்க.
காமராஜர் ஆட்சியில் தாங்க நடந்தது. பெரியார் வந்து இடம் ஒதுக்கீடு அது இது பிற்படுத்தப்பட்டவர்கள் படிக்க வைக்க நான் படிக்க வச்சார். அதே சமயத்தில் பிராமணர்களுக்கு வந்து தொழிற்சங்க தொழில் அமைச்சராக வந்து வெங்கட்ராமன் ஒருத்தரை போட்டார் காமராஜர் தன்னுடைய இதில். டிவிஎஸ்ஸு, எஸ்ஆர்விஎஸ்ஸு, ஈசன் குரூப்பு, இந்தியா சிமெண்ட்ஸு, சிம்சனு, தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் யாருன்னு பார்த்தா பிராமணர்கள். அவங்ககிட்ட யாரை வேலைக்கு போனாங்கன்னு பார்த்தாக்கா படிப்பில் சிறந்த காந்தராஜ் எல்லோரும் கிளார்க்காக அங்கே வந்துட்டாங்க. அதனால தானே காமராஜர் ஆட்சியை வந்து பொன் யுகம்னு அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்களும் அவங்க கையில் இருந்த அச்சு ஊடகங்களும் தூக்கி விட்டதுக்கு காரணம் என்ன? பிராமணர்களுக்கு அவர் கொடுத்த அவர் காலத்தில் கிடைச்ச இது யாருக்கு கிடைச்சது? அவங்க ஜாதி கூட அவ்வளோ பெருசாக கிடைக்கல. ஆனால் அந்த வகையில் அவங்க ஜாதியை பாராட்டணும். அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 ஜாதி தான். ஒன்று வந்து வெள்ளாள கவுண்டர், இன்னொன்று வந்து நாடார்கள். படிப்புலேயும் அவங்கள அடிச்சிக்க முடியாது, வர்த்தகத்திலையும் அவங்கள அடிச்சிக்க முடியாது. சரஸ்வதியும் லட்சுமியும் தாண்டவம் ஆடுற 2 ஜாதி யாதுன்னாக்கா வெள்ளாள கவுண்டர்களும் நாடார்களும் தான். பெரிய பெரிய கல்விக்கூடங்களில் நடத்துறது அவங்க தான். பெரிய பெரிய வியாபார நிறுவனங்கள் நடத்துறதும் அவங்க தான். அதே தான் கவுண்டர்கள் ஈக்குவல். மற்ற எல்லாம் யாரும் அந்த ஜாதியில் ஒருத்தன் தான் எவ்வளோ பணக்காரர் இருப்பான், எவனோ ஒருத்தன் தான் படிச்சிருப்பான், மற்றவெல்லாம் வேலை பார்க்குறவன். ஏன்னா உழைப்பு கிடையாது, பேசிக்கிட்டே இருப்பான். தமிழனை பொறுத்தவரை வடநாட்டில் போனாக்கா நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த மதராசின்னு தான் நம்மளை சொல்லுவான். இந்த மதராசிங்க வந்தாங்கன்னா பேசி சாவடிச்சிடுவான் சார். பேசிக்கிட்டே இருப்பான், எதுக்கெடுத்தாலும் வியாகியானம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது காரணம் நம்ம வந்து வளர்த்தும் போதே நல்லா படி உனக்கு வேலை கிடைக்கும். அது வரமா சாபமா சார்? சாபம் தாங்க. உற்பத்தி பண்ணுற திறமையை நீங்கள் வளர்க்கவே இல்லையே. உலகாண்ட என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அர்த்தம்? இன்றைக்கி வந்து ஸ்டாலின் சொல்கிறார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இரும்பை பயன்படுத்தி தேர்ந்த முதல் இனம் நாம்னு. சரி, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவன் அவன் அதை செஞ்சு விட்டான். நீ என்ன செஞ்ச? 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவன் இரும்பு கண்டுபிடிச்சான்ல. உன்னுடைய இது என்னப்பா, அர்ப்பணிப்பு என்ன? நீ என்ன செஞ்சுருக்க? உன்னுடைய கண்டுபிடிப்பு என்ன? ஒன்றுமே இல்லையே. இங்கிலீஷ் தெரிஞ்ச தமிழை என்னத்தை கிழிச்சான்? இங்கிலீஷ் தெரியாத ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் கோயிலை கட்டிருக்கான். இங்கிலீஷ்காரன் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கான், எப்படா கட்டுங்கிறான். மொழியே ஒழுங்காக வளராத காலத்தில் கல்லணையை கட்டினான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணையை கட்டிவிட்டான் கரிகாலை. இங்கிலீஷ் தெரிஞ்ச இங்கிலீஷ்காரன் வந்து அதை பார்த்துக்கிட்டு எப்படிடா உலகத்தினுடைய முதல் அணையை கட்டவன் தமிழ். நீ என்ன பண்ண? இன்னைக்கு இருக்கிற தமிழ் உன்னுடைய இது சாதனை என்ன? நீ உன்னுடைய கண்டுபிடிப்பு என்ன? நீ என்ன செஞ்சிருக்க சொல்லு. ஒன்றுமே இல்லையே. ஏன்னா நீ சொந்த தாய்மொழியில் படிக்கிறத விட்டுட்ட. சுய சிந்தனை இல்லை. வெள்ளைக்காரனை பார்த்துட்டு அவனாட்டம் இருக்கிறதுக்கு தான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க ஒழிய நீயா இருக்க முயற்சிக்கலை. நீ ஷேக்ஸ்பியரை தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு திருக்குறளையும் கம்பெனியும் படிக்கலை. நீ இப்படி போயிட்டுருக்க. உன்னை நீ இழந்துட்ட. இதெல்லாம் இப்படியெல்லாம் சொன்னாக்கா நீ ஆன்டி இண்டியன். இவர்களுடைய வருகைன்றது இப்போ எப்படி எடுத்துக்கணும் சார்? நம்ம இது அப்படியே தான், இது நிரந்தரமாக இருக்குமா இல்லை அதிகமாகுமா? திருப்பூர் வந்து பெருசாக வர ஆரம்பித்த போதே வடநாட்டுக்காரர்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பூர் தான் முதல் இது. ஏன்னா இந்தியாவினுடைய ஏற்றுமதியை வந்து ஒரு கையில் எடுக்கிற அளவுக்கு திருப்பூர் வளர்ந்தது. பல்லடத்து தாலுக்காவில் அது ஒரு சின்ன இது கிராம சபை தான். அது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டையும் அடையாளம் காட்டுற அளவுக்கு திருப்பூர் வளர்ந்தது. ஏற்றுமதியில் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு அந்த இந்த பனியன் இந்த மாதிரி இது அந்த இதுக்கு திருப்பூர் உலக மார்க்கெட்டு. உறவுக்காரர் கேள்விப்படாத ஊருக்கெல்லாம் போவார். ஒரு தடவை நான் டெல்லிக்கு போகிறேன், அவரும் என்னோடய ஃப்ளைட்டில் வர்றாரு. என்ன டெல்லியில் என்ன இல்லை டெல்லியிலேருந்து நான் ஒரு நாட்டுக்கு போகிறேன். எந்த நாட்டுக்கு? பல்கேரியா. அப்படி ஒரு ஊர் இருக்கிறது எனக்கு தெரியாது. அங்கே வியாபாரம் நடக்குது. திருப்பூர்லேருந்து பனியன் ஏற்றுமதி நடக்குது. அந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல். இதை அடிக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணாங்க, நடக்கலை. அப்போ தான் ஒரு எக்ஸோடஸ் நார்த்துலேருந்து இவன் எப்படிடா இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கிறான். தென்னாடு பிஸ்னஸுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தென்னாட்டில் எப்படி இவ்வளோ ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்தது?
அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு உள்ளே நுழைஞ்சவனுக்கு தான் அப்படியே உட்காந்துட்டேன். நாம் தொழிலை நடத்துறது நிறுத்தி ரொம்ப காலம் ஆச்சுங்க, ரொம்ப காலம் ஆச்சு. நான் பிராமின்ஸ் யாரும் தொழில் நடத்துறதே கிடையாது. எல்லாம் இப்போ பிராமின்ஸ் நடத்துகிற கம்பெனிகளில் வேலைக்காரர்கள் இருக்காங்க. ஏதோ பத்திரிகை துறையில் கொஞ்சம் நாடார்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து இது பண்ணிடுறாங்க. நல்ல காலம் இப்போ வந்து டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கப்புறம் இந்த அவங்களுடைய டாமினேஷன் போயிடுச்சு, சுத்தமாக கரை ஆகிட்டாங்க. அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் தமிழர்கள் வந்து அதிகமான பணம் கேட்குறாங்க, சம்பாதிப்பு வந்து சம்பளம்ன்றது அதிகமாக கேட்குறாங்க, இல்லைன்னா வரமாட்டேங்கிறாங்க. ஒரு வாரம் வர வேண்டிய வேலைக்கு 2 நாள் 3 நாள் தான் வராங்க, அடுத்த 3 நாள் லீவ் போட்டுடுறாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். நம்ம ரூல் பேசுகிறது தானே நம்ம வேலையை. வேலை கொடுத்த உடனே உள்ளே வரும்போது, சார் எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது இருக்குதா, டாய்லெட் இருக்குதா, கேன்டீன் இருக்குதா, வேலை செய்கிறதுக்கு என்னென்ன வசதி இருக்குது நம்ம கேட்குறது எப்படி? முதல்ல என்ன வசதி இருக்குதுன்னு தானே கேட்குறோம். சம்பளம் 1ஆம் தேதியா 10ஆம் தேதி அவள் கேலண்டரை பார்ப்பான், இவ்வளோ தான் லீவா அப்படிம்பான். இப்படி தான் என்னுடைய நண்பர் அவர் இல்லை உயிரோட இல்லை, அவர் கேலண்டர் பார்ப்பார். காந்தராஜ் என்ன இந்த மாதம் பூரா லீவே, நான் சனி ஞாயிற்றுக்கிழமை தவிர லீவே காணும். எதுக்கு? நாங்கள் டாக்டர், எங்களுக்கு லீவே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையும் காலேஜுக்கு வருவோம், வேலைக்கு வந்தாகணும், ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாகணும். அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு இதே கிடையாது. அதில் லீவ் பார்ப்பார், காம்பன்சேட்டரி லீவ் போடுறதுக்கு. ஏன்னா லீவ் நாளில் ஒர்க் பண்ண பண்டிகைகளுக்கெல்லாம் லீவ் விடுவாங்கல்ல, அன்றைக்கி நம்ம வேலை பார்த்தோன்னா காம்பன்சேட்டரி ஹாலிடேன்னு எங்களுக்கு கொடுத்தாங்க. டாக்டர்ஸுக்கு ஒன்று கொடுத்தாங்க. அது முதல்ல வந்து கிளரிக்கல் ஸ்டாஃப் வாங்கினாங்க, அப்புறம் போராடி அதை வாங்க வேண்டியதாக போச்சு, எங்களுக்கு கொடுத்தது. அது மாதிரி 70களுக்கு பிறகு தான், 75க்கு பிறகு தான் பண்டிகை விடுமுறைகளுக்கெல்லாம் வேலை செஞ்சாக்கா அதுக்கு இன்னொரு நாள் நீங்கள் காம்பன்சேட் பண்ணி லீவ் எடுத்துக்கலான்ற பர்மிஷன் எங்களுக்கு கிடைச்சது அப்போ தான். அப்படி தான் எங்களுக்கு லீவே தெரியும். நான் முதல் வந்து சனி ஞாயிறு லீவெல்லாம் வந்து இந்த கல்லூரிக்கு வந்து போகிறது தான் தெரியும், இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து போகிறது தான் சனி ஞாயிறு லீவு வந்து தெரியும். மற்றபடி காலையில் எழுந்திரிச்சா 4 கிழமை எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நம்ம எதுவும் சோம்பேறிகள் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி அது இது இருக்கா சார்? சோம்பேறி ஆகிறோன்னு சொல்ல முடியாதுங்க. ஓய்வுங்கிறது மனிதனுக்கு தேவை. இல்லை அந்த ஓய்வு ஓகே. பொதுவாக இப்போ அது வரமாட்டேங்கிறாங்க, சோம்பேறிங்களாக இருக்காங்கன்ற ஒரு உழைக்கிற மனப்பான்மை போயிடுச்சுங்க. அதே என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஊரில் வந்து கலைகளும் இதுவும் பிரமாதமாக இருக்குதோ, கலைகள் பிரமாதமாக இருக்குதோ, இது ஆடல் கலை, பாடல் கலை, இந்த நடனக்கலை, இந்த மாதிரியெல்லாம் சிற்பக்கலை, இதெல்லாம் ரொம்ப இருக்குதோ, உழைக்கிற எண்ணம் அங்கே இருக்காதும்பாங்க. உல்லாசமாக இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா ஒரே நேரத்தில் தான் குடியேறுறாங்க. சவுத் அமெரிக்கா பூரா இட்டாலியன்ஸு, ஸ்பானிஷு, போர்ச்சுகீஸு இவங்கெல்லாம் குடியேறிட்டாங்க. இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இதை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து நார்த் அமெரிக்காவில் குடியேறாங்க. இவங்கெல்லாம் உழைப்பாளிகள். ஃபினான்ஷியலாக பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவுக்கு சவுத் அமெரிக்கா கம்பேரிசனே கிடையாது. தென் அமெரிக்காவுக்கு அந்த பெருங்கிற ஒரு நாட்டில் இருக்கிற அங்கே தான் ஏர்போர்ட்டுக்குள்ளார பிச்சைக்காரனை பார்த்த ஒரே நாடு எனக்கு வெளிநாட்டில் அங்கே தான் பார்த்தேன். ஏர்போர்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறேன், லவுஞ்சில் உட்காந்துருக்கிறேன், ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு நான் என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கேன். இப்போ 2 சின்ன பசங்க வந்து பிச்சை கேட்குறான் உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளார. இல்லை இது வாங்கிட்டு உள்ளே போயிட்டு உட்காந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு உள்ளே போன இடத்துல பிச்சை எடுக்கிறான். அந்த ஊரில் தான் பார்த்தோம். அவ்வளோ மோசம், எங்கே பார்த்தாலும் பிச்சைக்காரர். ஆனால் அது இயற்கை செழிப்புன்னு எடுத்திங்கன்னா, வட அமெரிக்காவோட தென் அமெரிக்காவுடைய அமேசான் உலகத்தினுடைய மிகப்பெரிய நதி அங்கே தான் ஓடுது. எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு தெரில. கங்கா மாதிரி 10 பங்கு பெருசு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மிசிசிப்பி, மிசௌரி எல்லாம் மிகப்பெரிய நதிகள், உலகத்தின் 2வது பெரிய நதி. அதெல்லாம் கம்பேரிசனே கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், அதை விட செழிப்பான பூமி, பயிர்கள் அப்படி விளையுது. எங்கே பார்த்தாலும் மாமரமும் கொய்யாப்பழமும். நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இருந்தது. கொய்யாப்பழம் அப்படி முளையுது. பேர் என்னன்னு கேட்டால் கொய்யாங்கிறான். அங்கே பெருவில் அதுக்கு பேர் கொய்யாப்பழம் தான். கையா கருப்பு மூச்சை கொட்டையில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க, சாதம் போட்டு பேசி சாப்பிட்றான். நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்றோம் எல்லோரும். அவன் தான் சொன்னேன், நான் அதே நம்மளாட்டமே வாழ்கிறோம், பிச்சைக்காரன் வாழ்த்துக்கிட்டு. உடச்சல் கார் பார்க்கணுன்னா நீங்கள் தென் அமெரிக்கா போகணும். கதவே இல்லாமல் 3 கதவை மாத்திரம் வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். கயிறு கட்டிக்கிட்டு ஓட்டிகிட்டு போகிறதான். அந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய கார்பேஜுங்கிறான்.
யூஎஸ்னுடைய கார்பேஜ், யூஎஸ்னுடைய குப்பை தொட்டியாக தான் தென் அமெரிக்கா இருக்குது. பொருளாதார அப்பட்ட மக்கள் படுகுச்சியாக இருக்காங்க. யூஎஸில் இருக்கிற ஜனங்க மக்களோட கம்பேர் பண்ணால் இவன் வாழ்கிற விதம் ஸ்டைலே வேறு. இவனுக்காச்சும் நான் பாட்டு என்ன, டான்ஸ் என்ன, இது ஃபுட்பால் என்ன, ஃபுட்பால் அங்கே இப்படி தான் ஆடுறாங்கன்னு கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஃபுட்பால் அப்படி ஆடுறாங்க. அதெல்லாம் உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வருமானத்தில் முன்னேறி இருக்கிற வாழ்க்கை உல்லாசத்தில் நீ இல்லையே. இவன் சோத்துக்கு நாட்டி எடுத்தாலும் ஜாலியாக இருக்கான். இந்த லைஃப் பெட்டராக இருக்குது. நம்மள மாதிரி நமக்கு அதுதான் பெட்டராக இருக்குது. அதை தான் சொல்ல வர்றேன். இப்போ நம்முடைய ஆனால் இது பெரிய ஆபத்து அப்படின்றதெல்லாம் அது சொல்ல முடியுமா சார்? ஆபத்துன்னு இல்லை. என்னம்மா நீங்கள் இந்த 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 பொருளாதார நிபுணர் உங்களுடைய க்ரோத் ரேட் 5.6% இருந்தது. இன்றைக்கி வந்து இப்படி நீங்கள் உல்லாசமாக 5.6 குறைஞ்சி 5க்கு இறங்கி விட்டதும்மா. ரைட்டு. அதனால் நான் என்ன ஆகிட்டேன்? எப்பவும் போல தானே போயிட்டுருக்குறேன். புள்ளி விவரத்தில் நம்ம குறைஞ்சி போயிருக்கலாங்க. வாழ்க்கை தரத்தில் நம்ம என்ன கெட்டு போயிட்டோம். நிம்மதியாக இருக்கும். நம்மளை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறான் வடக்கத்தையும். அவனோட நம்ம ஜாலியாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஒன்றுமில்லாத விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆர்கியூ பண்ணுற விவாதிக்கிற எந்த விஷயமாவது வாழ்க்கைக்கு ஏதாவது தேவை இருக்குதா? பொழுது ஓடணும். இதை தவிர வேறு இப்படி உல்லாசமான ஆட்கள் நம்ம வி ஆர் ஹாப்பி. வேறு என்ன நமக்கு தேவை? டிஜிட்டல் மீடியா இல்லாமல், நியூஸ் பேப்பர் இல்லாமல், சினிமா இல்லாமல், ஏர் கண்டிஷன் இல்லாமல், மாடு பன்னி கோழி எருமை எல்லாம் ஜம்முன்னு ஓடிட்டு இருக்குதுங்க. காலையில் அப்படி எந்திரிச்ச பறவைகளை பாருங்கள், என்ன குஷியாக அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு இருக்குது. அதுங்களுக்கு வேண்டியது கொஞ்சம் தீனி. அதை கிடச்சதுன்னா அதுக்கு அது சாப்பிட்டோன்னா அடுத்த நிமிஷம் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடும். அதை பற்றி கவலைப்பட்டுக்கிறது. அதில் காக்காயை பார்த்தா தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். தனக்கு மாத்திரம் கிடச்சேன்னா விட்டுறது. எல்லாரையும் கூப்பிடும். காடு கத்தி அத்தனையும் கூப்பிட்டு இங்கே சொய் தீனி இருந்து வான்னு கூப்பிடும். அதான் அந்த காக்காங்கிற அந்த பாட்டு பராசக்தி படத்தில் அதான் ஆகாரம் ஒன்று எல்லோரும் அன்போடு ஓடிவாங்க அப்படின்னு அந்த பாட்டு. அது அந்த மாதிரி பறவைகள் இருக்கு. எல்லாம் ஒன்றா சந்தோஷம். ஒரு புலியை அடிச்சிருங்க, ஒரு மிருகத்தை அடித்து கொண்டுடும், அத்தனைத்தையும் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும், பகிர்ந்து விட்டு வாழ்த்து. அதை விட என்ன சந்தோஷம் இருக்குது? அது அந்த வாழ்க்கை நமக்கு இருக்குது. வடநாட்டுக்காரன் வந்து நடத்திக்க. இப்போ அதானே என்ன சந்தோஷத்தில் இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு இடத்துக்கு வந்தாலும் தைரியமாக போக முடியுமா? நீங்கள் நான் போகிற மாதிரி ஒரு 10 செக்யூரிட்டி 10-20 செக்யூரிட்டி வச்சுக்கிட்டு எவன் என்ன பண்ணுவானுங்கிற பயத்தில் போனால் அந்த காசு நமக்கு இது. இது எதனால் சொல்கிறேன்னா, நம்மளால் அது மாதிரி சம்பாதிக்க முடியாது. இப்படி சொல்லி சமாளிச்சுட்டு போகணும். உல்லாசமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, அவ்வளோதான். எனக்கு அது ரஜினிகாந்த் சொன்னதாக சொல்லுவாங்க. ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா பணம் வந்து இருக்கிற வந்து ஒரு அளவுக்கு பணம் இருந்ததுன்னா பணம் நம்மளை காப்பாற்றும். அது அளவுக்கு மீறிச்சுன்னா பணத்தை நாம தான்டா காப்பாற்றணும். ஒரு பாட்டிலே வரும் சார், முத்துன்ற அப்படியா? ஓ, கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுக்கு நம்ம இது நான் தான் அப்படின்னு சொல்லுவேன். வைரமுத்து எழுதுது. அதான் அப்போ வைரமுத்து சொன்னது. ரஜினி சொல்லலை, ரஜினி அதுக்கு வாயச்சு. அப்போ அது வைரமுத்து எழுதுது மாதிரி இதெல்லாம் இருக்குது. நம்ம வடநாட்டுக்காரனுக்கு அந்த வகையில் குறைஞ்சி போயிடல. 1000 குறைகள் சொன்னாலும் நிம்மதியான வாழ்க்கை இங்கே தாங்க இருக்குது. தவுத்தில் தானே இருக்குது. விந்தியமலை கீழே தானே நிம்மதியான வாழ்க்கை இருக்குது. கண்டிப்பாக சார். மகிழ்ச்சி. இன்னும் நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பயன்படுத்தி ரெட்டலுக்கும் சார்பாக மிக்க நன்றி.